ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உங்கள் தரன் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையரில் பட்ஜெட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7000 வரும். இது அனலாக் ஆம்பிளிஃபையராக நம்ம பண்ணியிருக்கோம். உள்ள இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்ன எப்படி அஸ்யூஷுவல் என்னென்ன போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று இதில் குறைகள் இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி என்னோடய நம்பருக்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். நம்மளோட கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல்லில் காமலாபுரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி டெமோ பார்க்கலாம். நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. நேரில் வந்து டெமோவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன பார்க்க வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று எல்லாமே சொல்கிறேன். இந்த கேபினெட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிடெக்கோட மெட்டல் கேபினெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா GT 5001 எம்ன்ற மாடல் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை இன்கேஸ் நம்ம பின்னாடி வந்து கஸ்டமர் அக்ரிலிக்காக மாற்றுறாங்க அப்படின்னாலுமே நம்ம இந்த மெட்டல் பேனலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அக்ரிலிக் பேனல் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு இதில் அவைலபிள் இருக்குது இந்த கேபினெட்டில். சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கண்ட்ரோல்ஸ் பேனல் மட்டும் பேனல் இல்லாமல் ஸ்டீலில் வந்துடுது. எப்பயும் போல் அஸ்யூஷுவல் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, சரவுண்டு, சென்ட்ரு, பேஸு, ட்ரிபிள், ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த சப்வூஃபர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்துருக்கோம். இதில் செலக்டர் சுவிட்ச் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்ஸு, அதுக்கப்புறம் யூஎஸ்பி பென்ட்ரைவ் எல்லாமே நமக்கு இது ஒரே போல் யூஎஸ்பி போலே பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை செய்யும். யூஎஸ்பி போர்டு சாம்சங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணாலும் மறக்காமல் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் எப்படி அப்படின்னா, எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் ப்ரோ, அதே மாதிரி எனக்கு ஒரு 7000 பட்ஜெட்டில் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தார். நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம உள்ள ஆம்பிளிஃபையரில் இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ரைஸ், இப்போ இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 24/24 5 ஆம்பியர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12/12 1.5 ஆம்பியர், 0/12 1.5 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், அலுமினியம் வைண்டிங்லாம் கிடையாது. அடுத்தது பவர் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10000 mFT 50 வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் 3510 மெட்டல் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 0/12 அப்புறம் 12/12 பார்த்தீங்கன்னா 2 டேப்பிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேனுக்காகவும் யூஎஸ்பி போர்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரோலாஜிக் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா SSS-ஓட 5.1 ப்ரோலாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாகவே. அடுத்தது சப்வூஃபருக்காக 4191 பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பவர் ஆம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சப்வூஃபர் 100 டபுளில் நம்மளோட ஓன் சப்வூஃபர் போடுறதுக்காக நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க 8 ohms. அதுக்காக நம்ம 4191 கொடுத்துருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம 4 ஃபெட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மகாராஜா 6 ஃபெட் வரைக்கும் நம்ம 100 டபுளுக்கே நமக்கு மேட்ச் ஆகிக்கும். அடுத்ததாக 5 சேனல் ஐசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 402950 அப்படின்ற ஐசியில் ஒரே எஸ்டிக்கில் 5 சேனல் போர்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 6 இன்ச்சு to 8 இன்ச்சு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 வாட்ஸ் நமக்கு தாராளமாக கிடைக்கும். அடுத்தது இதில் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டலோட 5.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ப்ரோவில் 2 ஃபேன் கூலிங்காக 2 கூலிங் ஃபேன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்லெட் வர மாதிரி. டோட்டல் வயரிங் பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹம்மிங் நாய்ஸோ எந்த ஒரு ஆடியோ ஜாரிங்குமே இருக்காது. ஃபுல்லாக வயரிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதோட ஆடியோ டெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7000 வரும். வேண்டுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தரலாம். தேங்க்யூ கைஸ்.